நேத்து ராத்திரி எம்மா அந்த சாங்கெல்லாம் நீ கேட்கும்போது அவ்வளவு, அதாவது வந்து சொல்றேன்ல, ஒரு 60 வருஷம் ஸ்பேன்ல வந்து 48,000 பாடல்கள் ஒரு இண்டிவிஜுவல் பாட முடியுமா அப்படின்னா பாட முடியும் அப்படின்னு வந்து அவங்க பாட்டிலே வந்து சிரிப்பாங்க, அவங்க பாட்டிலே வந்து டயலாக் பேசுவாங்க, அவங்க பாட்டிலே வந்து மூச்சு வாங்குவாங்க, அவங்க பாட்டிலே வந்து எல்லா விதமான ஜிமிக்ஸும் காட்டுவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த செக்ஸ் பாடல்கள் பொன்மேனி ஒரு இது தியேட்டரே வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆனாங்க. சில்க்கு அவ்வளோ கவர்ச்சியா இருக்காங்களா இல்ல வந்து ஜானகி அம்மாவோட வாய்ஸ் அவ்வளோ கவர்ச்சியா இருக்கான்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி சக்கரவர்த்தி அந்த படம் வந்து எங்க அப்பா தான் டைரக்ட் பண்ணி தயாரிச்சாரு ஆஸ்கார் மூவிஸ் பேனர்ல. வாழ தோப்புக்குள்ள வாலிபத்து காத்தடிக்குதே பாட்டை ரீக்ரியேட் பண்ணி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட பேரு சுஷீலாமா ஜானகி அம்மா 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. அந்த மேடையில வந்து ஜானகி அம்மா சொல்றாங்க, திடீர்னு ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சுஷீலாமாவோட லவ்வரா மாற போறேன். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஷாக். பீக்ல இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். ஒரே நாள்ல 10 பாட்டு பாடுறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. 2016 அவங்க சினிமா விட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஆண் குரல்ல பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் என்னமோ அவங்க பாடின பாட்டுக்கு வந்து தொகையா கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி அந்த ஸ்டுடியோல இருப்பாங்கல்ல, இன்ஜினியர்ல இருந்து அங்க ஒர்க் பண்றவங்க இருந்து அந்த ஸ்டுடியோல வந்து தண்ணி கொடுக்குற பையன்ல இருந்து எல்லாத்துக்கும் ஆளுக்கு 1000 பிரிச்சு கொடுத்துட்டாங்க. மொத்த பணத்தையுமே 50,000 அங்க இருக்கிறவங்கள்ட்ட பிரிச்சு கொடுத்துட்டு அவங்களையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த பாடல் சொல்லி அவங்க எவ்வளவு பெரிய சிங்கர், அவங்க லதா மங்கேஷ்கர், அவங்களாலையும் பாட முடியல. அதுக்கப்புறம் திரும்பி வந்துதான் சுஷீலாவை கூப்பிட்டுருக்காரு. சுஷீலாவை பாட முடியாம ஜானகியை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஜானகி வந்து தான் அந்த பாட்டை பாடினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர், அதாவது அங்க ஜானகி வந்து ஜட்ஜா போயிருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து எஸ்பிபி நல்லா பாடுறாருன்னு அவங்க தான் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி பாட ஆரம்பிக்கும் போது பக்கத்துல இருக்கிற எஸ்பிபி வந்து பாத்தீங்கன்னா ஜானகி அம்மாவோட கட்சிவை கையில இருந்து கொடுவாங்க. ஜானகி அம்மா மூட் அவுட் ஆயிடுவாங்க. பிரஷர், பிபி, சுகர், ஆஸ்மா இருக்கும்போது பாத்தீங்கன்னா தான் ஹை பிச் பாட்டு பாடினாங்க. 2013 வந்து அவங்க பத்மபூஷன் அவார்டு வந்து அவங்க கொடுக்க வேண்டியது டிலே ஆயிடுச்சுங்கிறனால இந்த அவார்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த தைரியம் யாருக்கு வரும்? ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட பாலாஜி பிரபு சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு லாஸஸ் நடந்துகிட்டே இருக்குது. பாரதி ராஜா சார் காலமானார், அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார், இப்போது நம்மளோட நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா எஸ் ஜானகி தேவி அவர்கள் வந்து காலமாயிருக்காரு, மறைந்திருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவுடைய சாதனைகள்லாம் மிகப்பெரிய சாதனைகள். அதாவது 48,000 பாடல்கள் பாடியிருக்காங்க. ஒரு 60 வருஷம் ஸ்பேனில் வந்து 48,000 பாடல்கள் ஒரு இண்டிவிஜுவல் பாட முடியுமா அப்படின்னா பாட முடியும் அப்படின்னு வந்து சாதிச்சு காட்டிருக்காங்க ஜானகி அம்மா. ஜானகி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது 88. வயது மூப்பு காரணமாக தான் வந்து மறைஞ்சிருக்காங்க. நல்ல திருப்திகரமான வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை வந்து ஜானகி அம்மா வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்காங்க. அவங்க கொடுத்த பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளோட இருக்கும், எப்போவும் நம்மளுடைய காதுகளில் வந்து எதிரொலிச்சுட்டே இருக்கும். இன்னும் 100 ஆண்டுகள் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பாடின பாடல்கள் 48,000 பாடல்கள் பாடியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கேயாவது ஒரு டீ கடையிலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்பர் ஷாப்லேயோ இல்லை நம்ம காரில் போகும்போதோ எங்கேயோ நம்ம கேட்காம போகவே முடியாது, தவிர்க்கவே முடியாது. அவங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காற்றோடு கலந்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பாடல்கள் நம்மளுடைய உணர்வுகளில் என்றைக்குமே கலந்துருக்கும். இன்னும் 100 ஆண்டுகள், ஏன் அதையும் தாண்டி கூட பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவுடைய பாடல்கள் அது ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஏதோ ஒரு மூலையில் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதனால அது ஒரு நல்ல மறைவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சில பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு டச்சிங்காக இருக்கும் இல்லைங்க சார்? உங்களுக்கு அந்த மாதிரி எந்த சாங்ஸ் வந்து அவங்களுடைய பாடல்கள் ஏகப்பட்ட பாடல்கள் நம்ம சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் எந்தன் ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜானியில் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதாவது அவ்வளவு அற்புதமான மெலடி, அவ்வளவு பிரமாதமாக பாடியிருப்பாங்க. பல விதமான வெரைட்டியான பாடல்கள் பாடுவாங்க. ஜானகி அம்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஒரு டூயட் பாட்டு தான் பாட முடியும், ஒரு சோக பாட்டு தான் பாட முடியும், இல்லை ஒரு குத்து பாட்டு தான் பாட முடியும், இல்லை ஒரு செக்ஸ் பாட்டு தான் பாட முடியும். அப்படிலாம் கிடையாது. எல்லா விதமான பரிமாணங்கள்லையும் ஜானகி அம்மா வந்து பாட முடியும், பாடி வந்து சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில வருடங்களுக்கு முன்னாடி 80கள் 90கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐட்டம் சாங்னு தனியாகவே படத்தில் வைப்பாங்க. அதாவது வந்து ஒரு கவர்ச்சி நடிகையை வச்சு ஒரு பாடல் போடுவாங்க. சில்க் சுமிதா, டிஸ்கோ சாந்தி இவங்களாம் இருந்தாங்க இல்லையா அந்த காலத்தில். அப்போ ஒரு பாட்டு சில்க் சுமிதாவும் கமலஹாசனும் பாடியிருப்பாங்க. அது சகலகலா வல்லவன்ற படத்தில் நேத்து ராத்திரி எம்மா அந்த சாங்கெல்லாம் நீ கேட்கும்போது அவ்வளோ
அவ்வளோ, அதாவது வந்து சொல்கிறேன்ல, அந்த மூடு, அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அப்படியே வந்து உங்களை வந்து கொண்டு போகிற அளவுக்கு வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், மெஸ்மரிசம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே படத்தில் பார்த்தீங்கன்னா அம்பிகாவும் கமலஹாசனும் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதாவது என்ன பாட்டுன்னா, அதாவது நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், அந்த பாட்டு இதெல்லாம் கேட்கும்போது அதே காலகட்டத்தில் வந்த படம் தான் மூன்றாம் பிறை. அந்த சில்க் ஒரு சாங் ஆடுவாங்க. அது பாலு மகேந்திரா சார் வந்து பிக்சரைசேஷன் அந்த படத்துக்கு, அவர் தான் டேரக்டர், கேமராமேன். என்ன மாதிரி இருக்கும் அது, அந்த 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 லொக்கேஷனு, அந்த சிச்சுவேஷனு, சில்க் அன்னைக்கெல்லாம் பீக்கில் இருக்காங்க. அவங்களுடைய காஸ்டியூமு, அவங்களுடைய கவர்ச்சி, அந்த எப்படி சொல், பொன்மேனி உருகுது, பொன்மேனி உருகுது, அது தியேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆனாங்க. அது எல்லாம் அங்கே இருந்த அத்தனை இளைஞர்களும் வந்து அந்த பாட்டை பார்த்து மெல்ட் ஆனாங்க. அந்த பாட்டில் வந்து சில்க்கு அவ்வளோ கவர்ச்சியாக இருக்காங்களா, இல்லை வந்து ஜானகி அம்மாவோட வாய்ஸ் அவ்வளோ கவர்ச்சியாக இருக்கான்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த அது பலவிதமான வரிசையான வேற மாதிரியான பாடல்களை பாடியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இதே மாதிரி பாடினவங்க கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலை, கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலை போட்டா வாய் செவக்கும், அந்த பாட்டு கேட்டாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, அப்படியே கட் பண்ணுங்க, இஞ்சிடு பழகி செக்கச்சவ பழகி, அந்த பாட்டு கேட்டாலும் நல்லா இருக்கும். அதான் சொல்றேன்ல, வேற டைமென்ஷன்ல பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு விதமான பாடல்களா இருந்தது. இவங்களே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செந்தூரப்பூ பாட்டு பாடியிருப்பாங்க. 16 வயது நிலையில் வந்து செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே, ஹை பிச்சில் பாடணும். அந்த பாட்டு வந்து ஹை பிச் சாங்கு, அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அதே ஜானகி அம்மா தான் பார்த்தீங்கன்னா பூவர சம்பு பூத்தாச்சு, அந்த பாட்டும் பாடியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெலோடிக்கு வந்துடுவாங்க டக்குன்னு, மலரே மௌனமா, அந்த பாட்டும் ஜானகி அம்மா தான் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த அப்புறம் பாருங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பீப் சாங் மாதிரி இருக்கும், கருத்த மச்சான் கண்ணுக்குள்ள எண்ணத்தை வச்சான், அந்த பாட்டும் அவங்க ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. ஜானகி அம்மாவுடைய வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். 48,000 பாடல்கள் பாடியிருக்காங்கன்னும் போது எதை சொல்றது, எந்த பாட்டை சொல்றது, எந்த பாட்டை வந்து விட்டுட்டு போறது. இந்த தளபதி படத்துல சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, அந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் அவ்வளவு அருமையான மெலடி. அதே நேரத்தில் குணா படத்துல கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, அந்த பாட்டு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஜானகி அம்மாவுடைய பாட்டு அந்த கருத்த மச்சான் பாருங்க, இப்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. டியூட் படத்துல வந்ததுக்கு அப்புறம், ஆமா, டியூட் படத்துல வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு ஜானகி அம்மாவோட பாட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கச்சேரியிலையும் பாடுறாங்க. அந்த பாட்டு சக்கரவர்த்தி, அந்த படம் வந்து எங்க அப்பா தான் டைரக்ட் பண்ணி தயாரிச்சாரு. ஆஸ்கார் மூவிஸ் பேனர்ல கார்த்திக் பானுபிரியா நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் பானுபிரியா டான்ஸ் ஆடிப்பாங்க, சூப்பரா இருக்கும். அவால தோப்புக்குள்ள வாலிபத்து காத்தடிக்குது, அந்த பாட்டை அவங்க பாடியிருப்பாங்க. அப்பப்பா அந்த பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு பார்த்து அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணி இன்னைக்கு ஆமாம் இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, லட்சக்கணக்கான பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவிடுறாங்க. ட்ரெண்ட் ஆயிடுச்சு இந்த பாட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழா கச்சேரி எல்லா இடங்களையும் எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஜானகி அம்மாவோட பாட்டு, அந்த வாய்ஸு, அந்த கவர்ச்சி எல்லா காலத்துலேயுமே வந்து சுண்டி இழுக்கிற மாதிரியான பாடல்களை பாடியிருக்காங்க. அதாவது வந்து விளக்கு வச்ச நேரத்தில் மாமன் வந்தான், அதான் சொல்றேன். ஒரு சாங் அப்படின்னா அந்த சாங்குக்கு வந்து முழுக்க உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய அந்த சாங்கே வந்து நம்ம அதாவது வந்து நம்ம கனெக்ட் ஆனாதான் ஒரு பாட்டு ஹிட் ஆகும். அந்த ஹியூமன் ஃபீலிங்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி பாடுவாங்க. நீங்க ஒரு ஜானகி அம்மா பாடுற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிலே வந்து சிரிப்பாங்க, அவங்க பாட்டிலே வந்து டயலாக் பேசுவாங்க, அவங்க பாட்டிலே வந்து மூச்சு வாங்குவாங்க, அவங்க பாட்டிலே வந்து எல்லா விதமான ஜிமிக்ஸும் காட்டுவாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் பாடல்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்ச்சி பாடல்கள்லாம் பாடும்போது அந்த டூயட்லேயே சில நேரங்களில் செக்ஸ் பாடலாம் இருக்கும். அந்த பாடல்கள்லாம் பாடும்போது உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கல் முணுங்கல் திணறல், அது ஒரு மாதிரி செக்ஸ் மூமெண்ட்ஸு, அது அந்த 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 ஃபீல் வந்து கொடுக்குற மாதிரி பாடுறதுல ஜானகி அம்மா மிஞ்சுற மாதிரி யாருமே மிஞ்சவே முடியாது, யாருமே மிஞ்ச முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சின்ன பிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவ்வளோ பிரமாதமாக கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம சொல்லிலாம் தர வேண்டாம், ஒன்றுமே இல்லை. ஜானகி அம்மாட்ட வந்து ஒரே விஷயம் மட்டும் சொன்னால் போதும், அம்மா இந்த பாட்டு கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கணும், நம்ம அங்கங்கே கொஞ்சம் சின்னதாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டைலு காமிச்சுக்கோங்க, இது கொஞ்சம் இந்த கவர்ச்சி பாடல்மா ஒரு கிளாமரான சாங், அது மட்டும் சொன்னால் போதும். அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கே கொடுக்கணும்னு இருக்குது, எல்லா இடத்துலையும் கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இரிட்டேட் ஆயிடுவான். எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து அவங்க அப்படியே வந்து அழகாக அப்படியே கொண்டு போய் அந்த பாட்டை வந்து ஹிட் ஆக்கி விட்டுருவாங்க. பயங்கரமாக ஒரு பாட்டை வந்து பிளெயினாகவே ஜானகி அம்மா பாட மாட்டாங்க. அதே ஜானகி அம்மா டூயட்டு, பேத்தா சாங்கு, குத்து சாங்கு, செக்ஸ் சாங் எல்லாம் பாடுவாங்க.
பீக்கில் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் 80கள் 90கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவுக்கு தூங்குறது கூட நேரம் இருக்காது. ஒரு நாளைக்கு 10 பாட்டு ரெக்கார்டிங் இருக்கும். இளையராஜா மியூசிக் பாடுவாங்க, தேவா மியூசிக் பாடுவாங்க, சங்கர் கணேஷ் மியூசிக் பாடுவாங்க, சந்திரபோஸ்ல பாடுவாங்க, வித்யாசாகரில் பாடுவாங்க. விதவிதமான டேரக்டர்ஸுடைய மியூசிக்கில் வந்து ஒரே நாளில் 10 பாட்டு பாடுறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அதாவது ஆண் குரலில் பாடியிருக்காங்க. அதாவது நெஞ்சத்தை கில்லாதுன்னு ஒரு படம், அதில் மோகன் சுஹாசினி நடித்த படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என் மம்மி பேரு மாறி அப்படின்னு ஒரு பாட்டு, அது ஒரு ஆண் பாடுற பாட்டு. அந்த பாட்டை வந்து ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. நீங்கள் படத்தில் அந்த பாட்டை போய் பாருங்கள், யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. அந்த பாட்டை பார்த்தா இது வந்து ஒரு பெண் பாடினதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அது ஜானகி அம்மாவோட குரல். அப்படி வந்து ஒரு 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 டேலண்ட்னா எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். இன்னொரு சம்பவம் சொல்றேங்க, கேளுங்க, சுவையான சம்பவம். அது என்ன அப்படின்னா, ஒரு மேடை கச்சேரி நிறைய போவாங்கல்ல ஜானகி அம்மா, அப்படி ஒரு மேடையில் வந்து ஜானகி அம்மா வந்து பாட்டு பாடுறதுக்கு நிற்கிறாங்க. அப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுசீலாமா ஜானகி அம்மா 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. அந்த மேடையில் வந்து ஜானகி அம்மா சொல்கிறாங்க, திடீர்னு ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சுசீலாமாவோட லவ்வராக மாற போகிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆடியன்ஸு எல்லாருக்கும், ஆர்கெஸ்ட்ரா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கு. என்ன சொல்கிறாங்க ஜானகி அம்மா அப்படின்னு. அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னா, நீங்கள் வந்து அன்பே வான்ற படத்தில் ராஜாவின் பார்வை ராணி உன் பக்கம் கேட்டுக்கீங்களா, சூப்பர் ஹிட் சாங்கு. அந்த பாட்டை படத்தில் ரியலாக பாடினது யார் அப்படின்னா பி சுசீலா அம்மா, டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் வந்து பாடியிருந்தாங்க. அந்த பாட்டை பாடினது அவங்க தான் படத்தில். இன்னைக்கு கச்சேரியில் பார்த்தீங்கன்னா பி சுசீலா அம்மா லேடிஸ் வாய்ஸில் பாடினாங்கல்ல, அதை பி சுசீலா அம்மா வந்து பாடுறாங்க. அந்த மெயின் வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டி.எம். சௌந்தரராஜனோட வாய்ஸ். டி.எம். சௌந்தரோட வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான வாய்ஸ், சாதாரணமாக பாடிட முடியாது. அதை அப்படியே தத்ரூபமாக டி.எம். சௌந்தரராஜன் மாதிரி பாடியிருந்தாங்க. அந்த கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி, அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அதகலமாக இருந்தது அந்த அந்த ஃபங்க்ஷனே. அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மௌன கீதங்கள்ன்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாடி டாடி ஓ மை டாடி அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது சின்ன பையன், ஒரு 5-6 வயசு பையன் பாடுற பாட்டு. அது ஜானகி அம்மாவோட வாய்ஸ். அதான் சொல்கிறேன்ல, மல்டிபிள் வாய்ஸ், மல்டிபிள் டேலண்ட்னு சொல்லுவாங்கள்ல. பலவிதமான பரிமாணங்கள், ஒரு கலைக்குள்ளே இருக்கிற பலவிதமான பரிமாணங்களை பலவிதமான காலகட்டங்களை வந்து குறிக்கிற மாதிரி எங்காவே இருந்திருக்குமா குரல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 57 வந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க. 57லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2026 ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பாடுறதை நிறுத்திட்டாங்க, சினிமாவில் பாடுறதை அவங்க நிறுத்திட்டாங்க. ஆனால் கச்சேரிகள் போயிட்டு தான் இருந்தாங்க. அந்த குரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரல் வந்து அப்படியே இருக்குமா, எப்படி இருக்கும், எப்படி அந்த அன்னைக்கு ஒரு 28-27 வயசில் இருந்த இளமையான குரல் கடைசியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 வயசு வரைக்கும் அந்த குரல் அந்த இளமையோடு இருந்தது. அதாவது ஜானகி அம்மாவுடைய உருவம் தோற்றத்துக்கு தான் முதுமை இருந்ததே தவிர அவங்க குரல் வந்து என்னைக்குமே வந்து இளமையாக தான் இருந்திருக்கு. கடைசி அவங்க சாகிற வரைக்கும் கச்சேரிகள்லாம் சில வருடங்கள் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க குரல் வந்து அந்த இனிமையாக தான் இருந்தது. ஆனால் 2016 அவங்க சினிமா விட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அவங்க சொன்னாங்க அப்படின்னா, போதும் நல்லா பாடிட்டேன், திருப்தியாக பாடிட்டேன், 48,000 பாடல்கள் பாடிட்டேன், இன்னும் நான் பாடி சில நேரங்களில் வந்து என்ன இந்த அம்மா வந்து ரிட்டையர் ஆக மாட்டாங்களா, அவங்க வயசாயிடுச்சு, குரல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி விமர்சனங்கள் வர்றதுக்குள்ள நான் வந்து விளைவிக்கிறேன். என் குரல் வந்து நல்லா இருக்கு, என்னோட பாடல்கள் வந்து இனிமையா இருக்குன்னு மக்கள் சொல்றாங்கல்ல, அதோட நான் விளைவிக்கிறேன். என்னோட பாடல்கள் எப்பவுமே இனிமையான பாடல்களாக தான் இருக்கணும், எப்போ கேட்டாலும் இனிமையான பாடல்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2016 சினிமா படத்தில் பாடுறது திருநாள்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து அவங்க பாடியிருக்காங்க. அது ஒரு கடைசி பாட்டு. அந்த பாட்டை பாடி முடிச்சு ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. மரகதமணின்னு ஒரு மியூசிக் டைரக்டர், அவருடைய ஸ்டுடியோவில் தான் இந்த ரெக்கார்டிங் வந்து நடந்திருக்கு. அது லாஸ்ட் சாங் ரெக்கார்டிங். ஜீவா நடிச்ச படம். எனக்கு தெரிஞ்ச நாயந்திரா ஜோடி போட்டு நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அந்த படத்தில் கடைசி பாடலை பாடி முடிச்சுட்டு இனிமே நான் வந்து சினிமாவிலேருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா, அது ஒரு பெரிய தொகை, கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா என்னமோ அவங்க பாடின பாட்டுக்கு வந்து தொகையாக கொடுத்துருக்காங்க, ரெமுனரேஷன், சன்மானமாக கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி அந்த ஸ்டுடியோவில் இருப்பாங்கல்ல, இன்ஜினியர்லேருந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து அந்த ஸ்டுடியோவில் வந்து தண்ணி கொடுக்குற பையன்லேருந்து எல்லாத்துக்கும் ஆளுக்கு 1000 பிரித்து கொடுத்துட்டாங்க. மொத்த பணத்தையுமே 50,000 அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பிரித்து கொடுத்துட்டு சந்தோஷமாக கார் ஏறி போயிருக்காங்க. அது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சோல் ஜானகி அம்மா. கோல்டன் வாய்ஸ் மாதிரி கோல்டன் ஹார்ட் அவங்களுக்கு, கோல்டன் சோல். கண்டிப்பாக கோல்டன் சோல் தான். பட் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு செல்ஃப் ரிட்டையர் ஆனாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இப்போ விஐபி படத்தில் அவங்க வந்து அம்மா அம்மா அப்படிங்கிற அந்த பாட்டை வந்துட்டு தனுஷ் அவர்கள் கேட்டிருப்பாங்க, அந்த பாட்டை பாடினா நல்லா இருக்கும்னு. இருந்தாலுமே அவரோட வாய்ஸை கேட்கறதுக்கு பதிலாக மக்கள் எல்லாருமே ஜானகி அம்மாவோட அந்த வாய்ஸை தான் பிரியப்படுறாங்களே. இது வந்து ஈவன் தோ அவங்க மறைஞ்சிட்டாங்க, ஆனாலும் அந்த வாய்ஸ் மரியாதைங்கும் போது
அவங்களுக்கு சில ஆனர்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது இல்லையா சார்? 2013 வந்து அவங்க பத்மபூஷன் அவார்டு வந்து அவங்க கொடுக்க வேண்டியது டிலே ஆயிடுச்சுங்கிறனால அவங்க அது செல்ஃபாவே வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்களே, இதை நீங்க வந்துட்டு எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 57 பாட வந்துட்டாங்க. 57 வந்து அவங்க முதல் படம் விதியின் விளையாட்டுன்னு ஒரு படம் பாடுறாங்க. அது பெருசாக அந்த படமே ரிலீஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டு முதல் பாட்டு அவங்க பாடின பாட்டே வெளியில் வரல, இந்த படமே ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் சில பாடல்கள்லாம் தொடர்ந்து பாடிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு பெரிய ரெக்கக்னைசேஷன், அதாவது ஜானகி அம்மா அப்படின்ற ஒரு அடையாளத்தை வந்து எந்த பாட்டு கொடுக்காம இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா 1962 கொஞ்சம் சலங்கைன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அதாவது வந்து சிங்கார வேலனே தேவா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த சாங்க்கு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அந்த சாங் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இசையமைச்சது வந்து எஸ்எம் சுப்பையா நாயுடுன்னு ஒரு இசையமைப்பாளர். அன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமான இசையமைப்பாளர். அந்த சாங் வந்து அவர் கம்போஸ் பண்ணுறாரு. டோட்டல் ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு அந்த சாங்கே ரெடி பண்ணிடுறாரு. அது டோட்டலாகவே அந்த சாங் முடியுது, வாய்ஸ் இல்லாமல் எடுத்துடுறாரு. அந்த பாட்டில் என்ன ஹைலைட் அப்படின்னா, அந்த பாட்டில் வந்து நாதஸ்வரம் வாசிப்பாங்க. நாதஸ்வரம் வந்து பயங்கரமாக பீக்கில் வாசிக்கணும். அதாவது வந்து ஹை பிச்சில் நாதஸ்வரம் சவுண்ட் இருக்கணும் அந்த பாட்டில். அந்த நாதஸ்வரம் தான் எல்லா இடத்துலையுமே அந்த பாட்டில் டாமினேட்டிங்காக இருக்கும். அந்த மியூசிக் டைரக்டர் அவர் எப்படி சுப்பையா நாயுடு என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னா, இதுக்கு ஈக்குவலாக ஒரு ஹை பிச்சில் இருக்கிற ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காண்டி பல பேரை வந்து தேடுறாரு, பல பேரை கூப்பிட்டு பாட வச்சு டெஸ்ட் எடுக்கிறாரு. ஆனால் எதுவுமே அவருக்கு செட் ஆகலை, அவருக்கு மனசுக்கு பிடிக்கல. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சுசீலாமா வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. சுசீலாமா ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் சுசீலாமா வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுசீலாமா வச்சு கூப்பிட்டு ரெக்கார்டிங் தியேட்டரில் வந்து பாட சொல்கிறார். சுசீலாமாவால் பாட முடியல. சுசீலாமா ட்ரை பண்ணுறாங்க அந்த பாட்டை பாடுறதுக்கு. அதாவது சிங்கார வேலனை தேவாங்கிறது பயங்கர ஹை பீச்சில் பாடணும். சுசீலாமா ட்ரை பண்ணுறாங்க. பயங்கரமான ஒரு வெசடைல் சிங்கர் சுசீலாமா. அவங்களால பாட முடியலைங்கிறது அவங்க சொல்லிட்டு, நீங்கள் ஜானகி இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஹை பீச்சில் ரொம்ப சூப்பராக பாடுவாங்க. அவங்க 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க, ரொம்ப நாள் நீண்ட கால நண்பர்களாக இருந்தாங்க, 65 வருஷமாக நண்பர்களாக இருந்தாங்க. ஜானகியை கூப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன்னு அந்த மியூசிக் டைரக்டருக்கு ஜானகி அம்மாவை ரெக்கமெண்ட் பண்ணதே வந்து சுசீலாமா தான். அப்போ சுசீலாமா வந்து சொன்னதுனால ஜானகி அம்மாவை கூப்பிட்டு இந்த பாட்டை நீங்கள் பாட முடியுமா அப்படின்னா சவாலாக எடுத்துகிட்டு பாடியிருக்காங்க. சவால், அதாவது வந்து இந்த நாதஸ்வரத்தினுடைய சவுண்டை விட அதோட நான் ஹை பிச்சில் பாடி அந்த பாட்டை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன்னு சவாலாக எடுத்துகிட்டு பாடின பாட்டு தான். அந்த பாட்டெல்லாம் இப்போ யூடியூப்ல இருக்குது, நீங்கள் போய் கேளுங்க. அதாவது எக்ஸ்ட்ராடரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் தகவல் சொல்கிறேன். இந்த பாட்டு சார்ந்து அந்த மியூசிக் டைரக்டர் சுப்பையா நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை டெஸ்ட் எடுக்கும்போது திருப்தி இல்லாமல் பாம்பேக்கு போயிருக்காரு. பாம்பேக்கு போய் லதா மங்கேஷ்வரை கூப்பிட்டு அவங்களையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு இந்த பாடல் சொல்லி. அவங்க எவ்வளோ பெரிய சிங்கர் அவங்க, லதா மங்கேஷ்கர். அவங்களாலையும் பாட முடியல. அதுக்கப்புறம் திரும்பி வந்து தான் சுசீலாவை கூப்பிட்டுருக்காரு. சுசீலாமா பாட முடியாமல் ஜானகியை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஜானகி வந்து தான் அந்த பாட்டை பாடினாங்க. ஜானகி அம்மா வந்து பாடினதுக்கப்புறம் தான் அந்த பாட்டே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர், அதாவது ஒரு நேம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்து அந்த படத்துலேருந்து ஜானகி அம்மா கிடச்சி. இருந்தாலும் அது ஒரு MS விஸ்வநாதன் காலமாக இருந்துச்சு அந்த பீரியட்லாம். நான் சொல்கிறேன் 62 70களின் தொடக்கமெல்லாம் பல மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாங்க, குமார் அப்படி இப்படின்னு பல பேர் இருந்தாங்க. அந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஜானகி அம்மாவுடைய டேலண்ட்டை பெருசாக யூஸ் பண்ணலை. MS விஸ்வநாதனுடைய மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களும் கிட்டத்தட்ட ஃபீமேல் வாய்ஸாக இருந்துச்சுன்னா சுசீலாமா தான் பாடுவாங்க. ஜானகி அம்மா பாடியிருக்காங்க, ஆனால் பெருசாக பாடலை. அவங்களுடைய திறமை வந்து ரொம்ப எப்படி சொல்லுவது, உடச்சிக்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்கல்ல, அது வரல. அப்போ இளையராஜா வரார் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. இளையராஜா வந்து அன்னக்கிளின்ற ஒரு படத்துக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைமாக மியூசிக் போகிறாரு. அந்த படத்தில் அவர் போட்ட பாட்டுக்கு ஜானகி அம்மா பாடுறாங்க, மெட்டுக்கு ஜானகி அம்மா பாடுறாங்க. அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆகி போச்சு. அன்னக்கிளியே உன்னை தேடுது அந்த பாட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மச்சானை பார்த்தீங்களா மலவாள தோப்புக்குள்ள கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு. அந்த பாட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எல்லா கல்யாணத்தில், எல்லா விழாக்கள், எல்லா இடங்கள்லையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மைக் செட்டில் போடுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு இருக்கும், அதை வச்சு மைக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இளையராஜா சார் தான் வந்து ஜானகி அம்மாவோட பலவிதமான பரிமாணங்கள், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான பாடல்களை அது ஜானகி அம்மாட்ட வந்து வாங்கினார் இளையராஜா. முழுக்க இளையராஜா ஜானகி அம்மாட்ட இருந்து எல்லா திறமைகள்லையும் பாடல்கள் வந்து பாடுற மாதிரி இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா கூப்பிட்டு யூஸ் பண்ணார். அந்த பாடல்கள் வந்து எல்லா பாடல்களையும் ஜானகி அம்மா யூஸ் பண்ணார். அது பல டைமென்ஷனில் அவங்க பாடினாங்க. இன்னொன்று சொல்லணும், அது என்ன அப்படின்னா அந்த பாட்டு முதல் பாட்டு அன்னக்கிளியில்
ஜானகி அம்மா பாடினதுனால தான் அந்த பாட்டு வந்து அவ்வளோ தூரம் ஹிட்டாச்சு. இந்த அன்னக்கிளியை உன்னை தேடுது, மச்சான பார்த்தீங்களா, மலவாள தோப்புகள், இந்த சாங்கும் இவ்வளோ தூரம் ஹிட் ஆனதுக்கு அவங்களுடைய வாய்ஸ் ஒரு மாதிரி யூனிக்கான, ஒரு மாதிரி பெக்யூலரான டிஃப்ரெண்டான வாய்ஸாக அந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கு காரணம். இளையராஜா வந்து பட்டி தொட்டியெல்லாம் பாப்புலர் ஆனதுக்கும் அந்த பாடல் தான். இளையராஜா டியூன் போட்டார், ஆனால் வரிகள்லாம் எழுதுனாங்க ஒரு கவிஞர். ஆனால் அதை வந்து பாடுறதுல தானே வந்து மக்கள்கிட்ட போய் அந்த பாட்டு சேருது. அப்படி பாடினதுனால தான் இளையராஜாவை போய் மக்கள்கிட்ட சேர்ந்தார். ஸோ ஜானகி அம்மா அப்படின்னா அவங்களுடைய சாதனைகள் அவங்க எல்லாமே வந்து ரொம்ப பெருசுவாங்க. சொல்லி பலவிதமான சாதனைகள் பண்ண ஒரு பெண்மணி தான் ஜானகி அம்மா. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு, அந்த மேட்ரு, அது வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து 2013 ஜானகி அம்மா கூப்பிட்டு கொடுக்குறாங்க மத்திய அரசு. அது மத்திய அரசினுடைய ஒரு உயரிய விருது. அந்த விருது ஜானகி அம்மா வந்து கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எத்தனையோ சாதனை எப்பயோ பண்ணி முடிச்சிட்டேன். நான் அந்த 13லேயே பார்த்தீங்கன்னா 45,000 47,000 பாட்டு பாடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு லேட்டாக என்னை ஏன் கூப்பிட்டு அங்கீகாரம் பண்ணுறீங்க, என்னை ஏன் முதல்ல கூப்பிடல? நான் எத்தனையோ சாதனைகளை வந்து எவ்வளவோ விதமான பாடல்கள், 48,000 சாங்ஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் நான் பாடினேனே, ஆனால் நீங்கள் எனக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்கலையே, என்னை ரொம்ப லேட்டாக கூப்பிட்டு நீங்கள் இந்த கௌரவத்தை கொடுக்குறீங்க. எனக்கு பின்னாடி வந்தவங்க நிறைய இளைஞர்கள், அதாவது வயசில் கம்மியானவங்களுக்கு கூட இந்த அவார்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க. என்னுடைய சாதனையை தாண்டாத பல பேருக்கு இந்த அவார்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் லேட்டாக என்னை கூப்பிட்டு இந்த அவார்டை கொடுக்குறீங்க. இந்த அவார்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த தைரியம் யாருக்கு வரும்? ஒரு மத்திய அரசனுடைய உயரிய விருது, பத்மபூஷன் விருது, அதை வந்து வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டாங்க ஜானகி அம்மா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன் திறமை மேலே வச்சிருந்த நம்பிக்கை. அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, தென்னிந்திய கலைஞர்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஓர வஞ்சனையாக தான் நடந்துக்கிறாங்க, உரிய அங்கீகாரத்தை உரிய நேரத்தில் கொடுக்கறதில்ல, பல கலைஞர்கள் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் உண்மைதான். அது என்ன அப்படின்னா, சிவாஜி கணேசன் அவர்களோட ஒரு பெரிய நடிப்பு ஜாம்பவான் வேணுமா, அவருக்கே பல விருதுகள் சரியாக அவர் வாழும் காலத்திலையும் கொடுக்கப்படல, வாழ்ந்ததுக்கு அப்புறமும் வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறமும் கொடுக்கப்படல. அது மாதிரி கமலஹாசன் அவர்களே எடுத்துக்கோங்களேன், அவரை மாதிரி ஒரு சாதனையாளர், எவ்வளோ பெரிய நடிப்பு சாதனையாளர், அவருக்கான அங்கீகாரம், அவருக்கான விருதுகள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை வந்து ஜானகி அம்மாவுக்கு லேட்டாக கொடுக்கும்போது அவங்க கோவம் வந்து வேணான்ட்டாங்க. ஏன் இப்படி தாமதம் பண்ணிருக்காங்க சார்? ஏன்னா அவங்களோட ரெகக்னிஷனுக்கு, அவங்களோட பண்ற வேலைக்கு ரிவார்ட் கிடைக்கணும்ல, அதுல ஏன் வந்துட்டு அவங்க டிலே பண்றாங்க? அது நிறைய லாபிமா, ஃபுல்லாக மத்திய அரசுடைய விருதுகள் எல்லாமே லாபி தான். அதாவது மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்கிற, சப்போர்ட் பண்ணுற பல பேருக்கு அந்த விருதுகளை வந்து அவங்க தருவாங்க. அந்த மாதிரி ஒரு லாபி தான் அது. எனக்கு தெரிஞ்சு இது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்வது, தென்னகத்து கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இவங்களுக்கெல்லாம் அந்த உரிய விருதுகள் அந்த உரிய நேரத்தில் கொடுக்கப்படாமல் இருந்துகிட்டே தான் இருக்குது. சரியான நபருக்கு விருது கொடுக்கணும். எப்போவுமே சரியான நபருக்கு விருது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றுமே இல்லைம்மா, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சரோஜா தேவி அம்மா, அந்த அம்மா எவ்வளோ பெரிய சாதனையாளர். அவங்களுக்கு நம்மளுடைய கலைமாமணி விருதுன்னு நினைக்கிறேன். அந்த விருது பார்த்தீங்கன்னா ஆதவன் ஒரு படம் நடிச்சாங்கல்ல, சூர்யாவோட, அந்த படத்தில் நடிச்சதுக்கு கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்துருக்காங்க? எவ்வளோ லேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ எப்போ கொடுத்துருக்கணும் அந்த அம்மாவுக்கு அந்த விருதை? கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆனால் இப்போ கொடுத்துருக்காங்க. அது சரியா தப்பா அப்படின்னா தப்பு. அந்த அம்மா இந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு விருது கொடுக்கணுமா? அந்த கலைமாமணி விருதெல்லாம் எப்படின்னா வாழ்நாள் சாதனையாளருக்கு கொடுக்குற விருது அப்படின்னும் போது இவங்க வாழ்நாள் சாதனை பண்ணலையா? அப்போ அந்த ஆதவன்ற படத்தில் தான் நடிச்சதுனால தான் அந்த விருது அவங்களுக்கு கொடுக்கணுமா? அப்போ ஏன் முன்னாடி கொடுக்கல? அப்படி ஒரு கோபம் ஜானகி அம்மாவுக்கு இருந்திருக்கு. அந்த கோபம் ரொம்ப நியாயமான கோபமாக நான் பார்க்குறேன். இந்த டேலண்ட்க்கு அவமதிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது டேலண்ட்டை அவமதிக்கிறாங்களோ இல்லையம்மா, டேலண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணணும், அங்கீகாரம் பண்ணணும். அப்போதானே அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அது செய்யாம இருக்கிறாங்களே. மத்திய அரசு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அது தவறு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி அவர்கள் வந்துட்டு களமாயிருக்காரு. அதே மாதிரி தான் எஸ்பிபி சாரும் வந்துட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி ஹீ லாஸ்ட். ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்கும்குள்ள ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஸ்டேஜில், ஆன் ஸ்டேஜில், ஆஃப் ஸ்டேஜில். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இவ்வளோ அழகாக இருக்கும் இல்லைங்களா? ஜானகி அம்மா பற்றி பேசும்போது எஸ்பிபி சாரை பற்றி பேசாமல் கடந்தே போக முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பாண்டிங். எப்படி ஒரு பாண்டிங்னா, ஜானகி அம்மா வந்து அம்மா, எஸ்பிபி வந்து மகன், அப்படி ஒரு பாண்டிங்கா? இல்லை அக்கா தம்பி அப்படி ஒரு பாண்டிங்கா? இல்லை வந்து ஒரு வாத்தியார் அப்படிங்கிற மாதிரி பாண்டிங்கா? இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாண்டிங்கா? இல்லை ஒரு குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி பாண்டிங்கா? சொல்ல முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான இன்டிமேசியான ரொம்ப ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட், அதாவது ஒரு பிரியம்
அது வந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு பிரியம். அதாவது எப்படி சொல்கிறது, கலையை தாண்டி தொழிலை தாண்டி ஒரு நேசிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தரை வந்து ஒரு பிரியம் காட்டிக்கிறது. ஜானகியம்மா வந்து வயசில் ரொம்ப மூத்தவங்க. எஸ்பிபி வந்து கிட்டத்தட்ட ஜானகியம்மாவோட தம்பி மாதிரி. என்ன சொல்ல போனால் ஜானகியம்மா தான் எஸ்பிபியை வந்து கண்டுபிடிச்சி திரை உலகத்துக்கு கொண்டு வந்தது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காம்படிஷன், இசை காம்படிஷனில் கலந்துக்கும் போது அங்கே ஜானகியம்மா வந்து ஜட்ஜாக போயிருந்துருக்குறாங்க. அவங்க தான் வந்து எஸ்பிபி நல்லா பாடுறாருன்னு அவங்க தான் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து திரைத்துறைக்கு எஸ்பிபி வந்திருக்காரு. ஸோ அந்த பாண்டிங் ஒன்று இருந்திருக்கு. எஸ்பிபியோடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான பாடல்கள் பாடும்போது, ரெண்டு பேரும் சேர்ந்து பாடும்போது ஜானகியம்மா வந்து எஸ்பிபிக்கு இது இப்படி பாடணும், இது இப்படி பாடணும், இப்படி பாடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜானகியம்மா வந்து எஸ்பிபியை வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு ரொம்ப நல்ல ஒரு க்ளோஸ்லி அட்டாச்மெண்ட் இருக்கும். ஜானகியம்மா பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஜானகியம்மா மேடையில் பாடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்ற பாடகர்கள் ஒரு மனோவோ எஸ்பிபியோ ஜேசுதாஸோ வேற சிங்கர்ஸ் யாராக இருந்தாலும் மேடையில் பாடும்போது அந்த பாட்டு பாடும்போது அவங்க முகத்துலேயும் ஒரு பாவனை இருக்கும். ஒரு முகத்துலையும் கொண்டு வருவாங்க அந்த பாவனையை, உடல் மொழியிலையும் கொண்டு வருவாங்க. இப்போ ஜேசாரம் பாடினா சின்னதாக ஒரு டான்ஸ் மூமெண்ட்டே கொடுப்பாரு, பார்த்துருப்பீங்கல்ல, மனோ கொடுப்பாரு, எஸ்பிபி கொடுப்பாரு, எல்லாம் இருக்கும்ல. ஆனால் ஜானகியம்மா பாடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அசையவே மாட்டாங்க. அவங்க முகத்தில் அசைவு இருக்காது, சலனமே இருக்காது, உடல் மொழியிலையும் அசைவு இருக்காது. கையில் வந்து இத்தினூண்டு புக்கு வச்சுருப்பாங்க. அந்த இத்தினூண்டு புக்கில் அந்த ஒரு பாட்டை ஃபுல்லாகவே எழுதிடும். இவ்வளோதான், இதுக்குள்ளே அந்த முழு பாட்டையும் எழுதி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு மட்டுமே அது புரியும். இப்படி கையில் வச்சுப்பாங்க. இல்லை இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கச்சீஃப் வச்சுப்பாங்க, வச்சுட்டு இப்படியே பாடுவாங்க. அந்த பாட்டு பாடும்போது அவங்க முகத்தில் அசைவு இருக்காது, உடல் மொழியில் அசைவு இருக்காது. ஆனால் அவங்களுடைய பாடல் குரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லா நவரசங்களையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளை என்னென்ன அத்தனை ஆசத்தை பாச எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்து அந்த குரலில் வெளிப்படுத்துவாங்க. அந்த குரலில் அவ்வளோ உயிர் இருக்கும், அந்த குரலில் அவ்வளோ ரசிப்பு இருக்கும், அந்த குரலில் அவ்வளோ நவரசம் இருக்கும். அது எல்லாமே அவங்களால முடியும். ஒரு அசைவில்லாத மாதிரி பாடுற மாதிரி தெரியும், ஆனால் குரல் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அவ்வளோ வந்து எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். இந்த கையில் கட்சி வச்சுருப்பாங்கல்ல, இந்த கட்சிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் எஸ்பிபி ஜானகியம்மா ஒன்றா ரெக்கார்டிங் போகும்போது அந்த கட்சிப்பை வந்து ஜானகியம்மா எப்போவுமே கட்சிப்பு வச்சுக்கிறது ஒரு ஹேபிட் அவங்களுக்கு. அவர் வெள்ளை மாதிரி ஒரு சின்ன கட்சிப்பு ஒன்று வச்சுப்பாங்க, லேடிஸ் கட்சிப்பு. அது வந்து எப்படின்னா அது கையில் இருக்கணும் அவங்களுக்கு பாட்டு பாடும்போது. அப்போ அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோலாம் பாட்டு பாட போனால் எஸ்பிபி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டேக் அப்படின்னு சொன்னோன்னா, டேக்னா பாடணும் அப்படின்னு 1 2 3 4 அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா அந்த பாட ஆரம்பிக்கணும். அப்படி பாட ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற எஸ்பிபி வந்து பார்த்தீங்கன்னா ஜானகியம்மோட கட்சிப்பை கையிலேருந்து பிடுவாங்க. ஜானகியம்மா மூட விட் ஆயிடுவாங்க போல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாடிடுவாங்க. பாடிட்டு சொல்லுவாங்க, டேய் சுப்பிரமணியா நீ வந்து கட்சிப்பை பிடுங்கன்னா நான் வந்து பாட மாட்டேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு அந்த சிங்கிங்ல அவ்வளோ இருக்கு. நல்ல ஒரு பாண்டிங்கு. எஸ்பிபி இறந்தது பார்த்தீங்கன்னா ஜானகியம்மாவுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. எஸ்பிபி வந்து வயசில் சின்ன பையன், ரொம்ப நல்ல பையன், ஆனால் இப்படி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க. பல காணொலிகள் வந்து யூடியூப்பில் இருக்குது, எஸ்பிபி அண்ட் ஜானகியம்மா பேசின காணொலிகள். அவ்வளோ சிரிப்பாகவும் அவ்வளோ கலகலப்பாகவும் அவ்வளோ யதார்த்தமாகவும் இருக்கும். போய் பார்க்கலாம் இப்போ நம்ம கூட. சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு வெர்சடைல் சிங்கர்ஸ் தான். அதில் குறிப்பாக ஜானகியம்மா வந்து 20க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸில் பாடியிருக்காங்க. ஒரு லாங்குவேஜ்க்கு ஒரு பியூட்டி இருக்கும் சார். இப்போ வந்துட்டு அவங்க தெலுங்கு தான் ஒரிஜினேட் ஆகியிருக்காங்க, பட் அவங்க தமிழ், கன்னடா, பஞ்சாபி, துளு, பெங்காலி, ஹிந்தி இந்த மாதிரி பல லாங்குவேஜஸில் பாடியிருக்காங்க. அந்த லாங்குவேஜை வந்துட்டு உள்வாங்கிட்டு அவங்க பாடுறப்போ அவங்க தான் பாடுறாங்க அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியாது. இந்த சென்ஸ் அவங்க தெலுங்குவை சார்ந்தவங்க, ஆனால் வந்துட்டு தமிழ் பாடினா அந்த தெலுங்கு அந்த இதே வராது, எசன்ஸே வராது. அந்த மாதிரி ஒரு வெர்சடைலான சிங்கர் அது எப்படி வந்துட்டு அவங்க பாடுறாங்க அப்படின்னு எப்பயாச்சும் மக்கள் யோசிச்சு பார்க்குறாங்களான்னு. 17 மொழியில் பாடியிருக்காங்க. 17 மொழியில் பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, உருது, இங்கிலீஷு, இன்னும் பல மொழிகளில் துளு, போஜ்பூரி, இப்படி 17 மொழிகளில் வந்து பாடியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது தெலுங்கு தான் அவங்களோட தாய்மொழி. ஆனால் எல்லா மொழியிலையும் பாடுற பாடல்கள் அவங்க கேட்கும்போது, அந்தந்த மொழியை சார்ந்த ரசிகர்கள் கேட்கும்போது அவங்க மொழியில் தெரிஞ்சவங்க பாடின மாதிரி இருக்கும். எங்கேயுமே பிசுறு தட்டாது, எங்கேயுமே குரல் உடையாது, எங்கேயுமே வந்து இது யாரோ வேற ஒருத்தவங்க வேற ஸ்டேட்லேருந்து பாடினாங்கன்றதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி வந்து அந்த பாட்டை வந்து ரொம்ப ரொம்ப அச்சஸில் துல்லியமாக பாடுவாங்க. இது மட்டுமா திறமை. இன்னொரு படம் இருக்குது, மகளிர் மட்டும்னு ஒரு படம். ரேவதி, ஊர்வசி, ரோஹிணி 3 பேர் நடிச்சிருப்பாங்கல்ல. அதில் காளை மாடு ஒன்றுன்னு ஒரு பாட்டு இருக்குது, பார்த்துருப்பீங்க நீங்கள். காளை மாடு ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. 3 பேர் சேர்ந்து பாடுவாங்க அந்த பாட்டை. 3 பேர் சேர்ந்து பாடுவாங்க. ஒரு பாட்டு 3 பேர் சேர்ந்து பாடுவாங்க. அந்த ஒரு பாட்டுக்கு 3 பேருக்கும் ஜானகியம்மா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டுக்கு 3 பேருக்கு, ரேவதிக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, ஊர்வசிக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, இவங்க நம்ம ரோஹிணிக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க.
3 பேருக்கும் வேற வேற வாய்ஸாக இருக்கும், 3 பேரும் வேற வேற மாடுலேஷனாக இருக்கும். 3 பேரோட வாய்ஸ் கேட்கும்போது இந்த வாய்ஸ் தானே இந்த வாய்ஸை பாடிச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி முடியும்? இது முடியும், ஜானகி அம்மால முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வறுமை நிறம் சிகப்புன்னு ஒரு படம், அது வந்து கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் நடிச்சிருப்பாங்க, பாலச்சந்தர் சார் டைரக்டரு. அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா, சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரமில் ராசாத்தி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஜானகி அம்மா அதாவது வந்து அந்த படத்தில் ஸ்ரீதேவி கமலஹாசன் சொல்லுவாங்க, நான் வந்து ஹம்மிங் மட்டும் பண்ணுவேன், உடனே உங்களால் அதை வந்து பாட்டா பாட முடியுமான்னு கேட்பாங்க. அது ஒரு சேலஞ்ச் மாதிரி கேட்பாங்க. ஏன் முடியாது சொல்லு அப்படின்றோன்னே இவங்க ஹம்மிங் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தன்னண்ண தன்னண்ண தான தன்னா தன்னானா அப்படின்னு பாடுவாங்க. அதுக்கு உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி அப்படின்னு இந்த ஹம்மிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் ஜானகி அம்மா பண்ணியிருப்பாங்க. அவங்க பாடியிருக்கே மாட்டாங்க படத்துல. அந்த படம் ஃபுல்லாக பாட்டு ஹம்மிங் வரும், அவர் பாடுவார், ஹம்மிங் வரும், அவர் பாடுவார், ஹம்மிங் வரும், அவர் பாடுவார். அப்படி தான் அந்த பாட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து பாடியிருந்தாங்க. அதான் சொல்கிறேன்ல, ஜானகி அம்மா அப்படின்னா அவங்க இன்னொரு பாட்டு நெஞ்சத்துக்கு இல்லாது அவ்வளோ சூப்பராக இருக்கும், மெலோடி பயங்கர ஹிட்டு. பருவமே அந்த படத்தில் தான் சுஹாசினி அறிமுகம். மோகனும் சுஹாசினியும் பார்த்தீங்கன்னா ஜாகிங் போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாண்டேஜ்னா பாய் லிப்பு சிங் பண்ணி பாட மாட்டாங்க. அந்த பாட்டை வந்து ஜானகி அம்மா பாடிருப்பாங்க. அது பேக்ரவுண்டில் இருந்துட்டு இருக்கும், அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. காலையில் ஜாகிங் சவுண்ட் வேற வரும், தொடை தட்டுற மாதிரி சவுண்டெல்லாம் வரும். அந்த பாட்டு பாடினது ஜானகி அம்மா. ஸோ ஜானகி அம்மா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பலருக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஜேசுதாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவருடைய குரல் அது எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ரொம்ப கமர்ஷியல் குத்துப்பாட்டுக்கெல்லாம் ஜேசுதாஸ் பாட்டு செட் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலேசியா வாசியவனோட குரல் ரொம்ப மெலோடிக்கெலாம் செட் ஆகாது. பூங்காட்டு திரும்புமா பாடியிருக்காரு மலேசியா வாசியவன், ஆனாலும் ரொம்ப ரொம்ப மைல்டு மெலோடி. நான் சொன்னேன்ல மலரே மௌனமா, அந்த மாதிரி சாங்க்கு செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். எல்லார் ஈஸ்வரின்னு ஒரு சாங் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேஸ் வாய்ஸ், அவங்க பாடவே பயங்கர பேஸ் வாய்ஸா இருக்கும். உஷா உதுப்புன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஹிந்தியில இருக்காங்க, அவங்களுடைய வாய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் ஒரு சிங்கர் இருந்தார், பிபி சீனிவாசன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக் வாய்ஸ். இந்த வாய்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் பொருத்த முடியாது. ஆனால் ஜானகி அம்மாவோட வாய்ஸ் எப்படின்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் பொருத்த முடியும், எந்த சிச்சுவேஷனுக்கு வேணாலும் பொருத்த முடியும். அவ்வளோ வந்து அது எல்லாரோடையும் செட் ஆகும் அந்த வாய்ஸு. அந்த மாதிரி ஜானகி அம்மா அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த டேலண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம இன்னும் நிறைய இருக்கு, பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட டேலண்ட்டு, எக்கச்சக்கமான டேலண்ட்டு. ஒரு சிங்கர் 60 வருஷமா பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது எப்படி ஒரு சிங்கரால முடியும்? 48,000 பாடல் பாடியிருக்காங்கன்னா எப்படி ஒரு தனி மனிதரால முடியும்? முடிஞ்சது, சாத்தியம். பண்ணாங்க, ஒரு மனுஷி அவங்க பண்ணாங்க, அவங்க வாழ்நாள் சாதனை இது. புரியுது உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து ஒரு இன்னைக்கெல்லாம் இருக்கிற சிங்கர்ஸ்லாம் ஒரு 6 வருஷம் அது நிலைச்சு நிற்கிறது கஷ்டம். ரொம்ப சொல்லணும்னா 6 மாசமே இன்னைக்கு இருக்கிற சிங்கர்ஸ் வந்து நிலைச்சு நிற்கிறது கஷ்டம். 1-2 பாட்டோட போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது 60 வருஷமா ஒருத்தருடைய குரல் அது மக்களால் கவரப்பட்ட ஒரு குரலா இருந்திருக்கு, ஒரு குயில் குரலாக இருந்திருக்கு, ஒரு தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல்னு சொல்கிற அளவுக்கு ஒரு குரலாக இருந்திருக்கு, ஒரு இனிய குரலாக இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அவங்க மறைஞ்சிட்டாங்கம்மா, ஆனால் அவங்க குரல் நம்மளோட இருக்குல்ல, அவங்க பாடல்கள் நம்மளோட வந்து கனெக்ட் ஆகுது இல்லை, நம்ம உணர்வோட கனெக்ட் ஆகுது, உயிரோட கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த அளவுக்கு வந்து உயிரோட்டத்தோடு அவங்க வந்து பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அப்படி தானே அந்த பாடல்கள் பாடி அந்த சாதனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாதனைகள்லாம் யாராலையுமே தொட முடியாது. அப்படி ஒரு சாதனையால் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க. வயது மூப்பு மறைஞ்சிட்டாங்க, இயற்கை எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். அது நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் மறைஞ்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன சோகங்கள் இருந்தது, கணவருடைய மறைவு சின்ன சோகமாக இருந்தது, சோகத்தை ஏற்படுத்துது. நடுவில் வந்து பாடல்கள் பாடாமல் இருந்தாங்க. இந்த வருடம் 2026 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரே பையன், ரொம்ப நேசித்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா முரளிகிருஷ்ணா அவரோட பேர், அவர் இறந்துட்டாருன்னும் போது அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தது. அது இல்லாமல் உடல் பின்னடைவுகள், வயோதிகம் 88 வயசுல இல்லாமல் இருக்குமா, அது ப்ரெஷரு, பிபி, சுகரு, ஆஸ்மா எல்லாமே இருந்துச்சு. ஆஸ்மா பற்றி சொல்லும்போது ஆஸ்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் ஹை பிச் பாட்டு பாடினாங்க. எப்படி முடியும்? ஆஸ்மா இருக்கிறவங்க ஹை பிச்சே பாட்டே பாடவே முடியாது. ஆஸ்மா இருக்கிறவங்க ஹை பிச் பாட்டு பாடினாங்க, கடைசி வரைக்கும் ஹை பிச் பாட்டு பாடினாங்க. ஸோ அப்படி ஒரு சாதனையாளர்,
நம்மளை விட்டு மறைஞ்சிருக்காங்க, நல்லா வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. திருப்தியா, அதாவது வந்து ஒரு வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கையா அப்படின்னா, திருப்தியான வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை, பூர்ண கும்பம் உள்ள வாழ்க்கை ஜானகியம்மோட வாழ்க்கை. அவங்க இல்லை அப்படிங்கிறது உடல் அளவுல தான் இல்லை, ஆனா அவங்களுடைய பாடல்கள் என்றென்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து கலந்த ஒரு பாடல்களாகவும் அவங்கள எப்பவுமே நினைவுபடுத்தக்கூடிய பாடல்களாகவும் காலங்காலத்துக்கும் நிலைச்சு நிற்கும். கண்டிப்பா. ஜானகிம்மா பத்தி தொடர்ந்து பேசினதுக்கு, என் கூட சேர்ந்து பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.